குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. பாஸ்கரஸ்ய யதா தேஜோ மகரஸ்தஸ்ய வர்த்ததே ததைவ பவதாம் தேஜோ வர்த்தாமிதி காமையே. அதாவது என்னென்னா, செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் வசதி வாய்ப்புகளையும் தேஜோபிவர்த்தியையும், அதாவது தேஜோ அபிவிருத்தினா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியத்தையும், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகமான சூரிய பகவானை நான் வணங்குகின்றேன் அப்படிங்கிறது தான். இதை வணங்குறதுனால அவர் எனக்கு நிறையா கொடுக்கட்டும் அப்படின்ட்டு. இந்த சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய நாள் தை மாதம் 1ஆம் தேதி. இந்த தை மாத பிறப்புங்கிறது உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம். அதாவது வடக்கு நோக்கி திரும்பக்கூடிய சூரியன் வடக்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை திருப்பக்கூடிய நாள் இந்த மகர சங்கராந்தியான தை 1ஆம் தேதி. அந்த மகர சங்கராந்தி அன்னைக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகம்தான் இப்போ நான் சொன்னேன். பாஸ்கரஸ்ய யதா தேஜோ மகரஸ்தஸ்ய வர்த்ததே ததைவ பவதாம் தேஜோ வர்த்தாமிதி காமையே. இதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நமது வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் அந்த சூரிய பகவான் தன்னுடைய செல்வ செழிப்பையும் ஆரோக்கிய விருத்தியையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய பிரார்த்தனையாக இந்த ஸ்லோகத்தை நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு இந்த தை மாதத்தில் தை மாத பொங்கல், தைப்பொங்கல் வைக்கக்கூடிய அந்த முகூர்த்த நேரம் எப்போ அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க. எனக்கு எஸ்எம்எஸும் வாட்ஸ்அப்பும் அனுப்பியிருக்கீங்க. அவர்களுக்கான ரிப்ளை தான் இந்த பதிவு. தை மாதம் அப்படிங்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது. இது தை பிறந்தால் வழி பிறக்கும்னா என்ன காரணத்தில் சொன்னாங்கன்னா, தனுர் மாதம் முடிகிற வரைக்கும், மார்கழி மாதம் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா பனியினால் உலகமே அப்படியே ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, பனியுடைய பொழிவு காரணமாக மட்டும் இல்லை, சூரியன் நம்ம பூமியை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இருப்பார். இப்போ அந்த தை மாத பிறப்பு அவருடைய திருப்பம் அவருடைய ரேஸ் நம்ம பேரில் ஜாஸ்தி படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, சூரியனுடைய வெப்பம் அப்போத்துலேருந்து தான் நமக்கு ஜாஸ்தி கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் அந்த மார்கழி மாதம் நம்ம விடியற்காலை கணக்கில் நம்ம போய் அந்த பஜனை எல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம உடம்பில் ஒரு சுறுசுறுப்புத்தன்மை ஏற்படும். அந்த சுறுசுறுப்பை அதிகப்படுத்தி ஆரோக்கியத்தை பேணுவதற்கு இந்த சூரியனுடைய ஒளி கற்றைகள் உதவிகரமாக இருக்கும். இந்த சூரியனை வரவேற்கும் விதமாக, அதாவது தை மாதத்தை வரவேற்கும் விதமாக, அதாவது உத்தராயண புண்ணிய காலத்தை வரவேற்கும் விதமாக, அதாவது தேவர்களுக்கு பகல் பொழுதான உத்தராயணத்தை வரவேற்கும் விதமாக இந்த தை பொங்கலை கொண்டாடுகின்றோம். இதில் இந்த தை பொங்கல் அப்படிங்கிறது தேவர்களுக்காக மட்டும் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆடு, மாடு, கோழி, நாய், எதெல்லாம் நம்ம வீட்டில் மிருகமாக வளர்க்குறோமோ, நம்ம சில பேர் வீட்டில் மனுஷனையே மிருகமாக தான் வளர்க்குறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இந்த மிருகங்கள் கூட நமக்கு உதவி செய்தன. அந்த மிருகங்களுக்கு உதவிகரமாக இருந்த ஆயுதங்களுக்கும், அதாவது இந்த ஏற்கலப்பை, இதெல்லாம் மண்வெட்டி, இதுக்கெல்லாம் ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக இதில் 2 விஷயம் இருக்குது. பார்த்திங்கன்னா, நம்ம ஆயுத பூஜை அன்னைக்கு ஒரு தடவை நம்ம இதெல்லாம் பண்ணியிருப்போம். இந்த ஏற்கலப்பை, மண்வெட்டி, கடப்பாறை, அது அன்றைக்கி ஆயுத பூஜை அன்றைக்கி, அதாவது நவராத்திரி அப்போ, வசந்த நவராத்திரி அப்போ அந்த ஆயுத பூஜை அன்றைக்கி, அதாவது விஜயதசமிக்கு முந்தின நாள் அதுக்கு பூஜை போட்டிருப்போம். ஏன்னா அது நன்றி செலுத்தும் விதம். இது மறுபடியும் ஒரு நன்றி செலுத்திட்டு நான் இன்னையிலேருந்து ஒன்று யூஸ் பண்ண போகிறேன், நிறைய யூஸ் பண்ண போகிறேன், என்னோட இந்த கடப்பாறையை வச்சு என்னோடய நிலத்தை நான் நல்லா உழுது க்ளீன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ஒரு நன்றி பகிரும் விதமாக அதை செஞ்சுட்டு அறுவடையை துவக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறோம். அந்த அறுவடை துவக்கும் நாள் இந்த தை 1ஆம் தேதி. அந்த தை 1ஆம் தேதி முதல் அறுவடை பண்ணிவிட்டு, அந்த முதல் அறுவடையில் வரக்கூடிய நெல்லை புடைத்து அதுலேருந்து வரக்கூடிய அரிசியில் பொங்கல் வைப்பாங்க விவசாய பெருமக்கள். இது விவசாயத்துக்கான பண்டிகை. விவசாயத்துக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுக்கம் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் யாரெல்லாம் சாப்பாடு சாப்பிட்றாங்களோ, நம்ம சொல்லுவோம் சோறு திங்கிறியான்னு கேட்போம்ல, அந்த சாப்பாடு சாப்பிடக்கூடிய அனைவரும் கொண்டாட வேண்டிய பண்டிகை.
அப்போ உலகம் முழுக்க தான் எல்லாருமே சாப்பிட தானே சார். அப்போ ஃபாரினில் இருக்கிறவங்கலாம் வந்து ப்ரெட்டு தானே சாப்பிட்றாங்க, இல்லை வந்து பீட்சா சாப்பிட்றாங்களே, அதுக்கும் ஒரு பொருள் வேணும் இல்லை. அந்த பொருளை உருவாக்குவதற்கும் உண்டான அமைப்பு தான் இந்த விவசாயம்ங்கிறது. விவசாயம்ங்கிறது வந்து உலகத்துக்கே முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பு ஒழுங்காக இருந்ததுன்னா, நம்ம முதுகெலும்பு ஒழுங்காக இருந்ததுன்னா நம்ம நேராக உக்காருவோம். நம்ம முதுகெலும்பு கூன் போட்டு விழுந்துடுத்து இல்லை வளைஞ்செடுத்து அப்படின்னா அதுக்கப்புறம் முன்னாடி குனிய முடியாது, பின்னாடி படுக்க முடியாது, படுத்தா என்னமோ மரக்கட்டையில் படுக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி கஷ்டங்கள் இருக்கும். அதனால தான் திருவள்ளுவரும் அதை சொல்லியிருக்கார். திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏர்பிடித்து செல்பவன் முன் செல்ல மற்ற அனைவரும் பின் செல்ல வேண்டும் அப்படின்னு. ஏன்னா சோறு இல்லை அப்படின்னா எவனாலையும் வாழ முடியாது. இந்த ஏர் இல்லாமல் நான் வந்து இப்போ என்ன விவசாயம் இல்லாமல் மற்ற சாப்பாடு எங்கே போனாலும் இதுக்கு தான் வந்தாகணும். அதனால தான் விவசாயம் அடிநாதமாக இருக்கக்கூடிய ஒரு தொழில். அதை தொழிலாக மட்டும் பார்க்கக்கூடாது. அதில் வந்து தான தர்மமும் செய்யக்கூடிய வகையில் இருக்கணும். அந்த தான தர்மத்தை முதல் நாள் செய்யறது யாருக்குன்னா அந்த ஐந்தறிவு மிருகங்களான மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் செய்ய வேண்டும். அந்த நன்றி பகலும் விதம்னு சொன்னல, அந்த நன்றி பகலும் விதம்னா நல்ல அப்போ தான் பறிச்சுட்டு வந்த, அதாவது நமக்கு வந்த அந்த அரிசி, புத்தம்புதிய அரிசி, அன்னைக்கு கறந்த பால், இதை வச்சு பொங்கல் பண்ணணும். அந்த பொங்கல் பானை பொங்குவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தணும். அந்த பொங்கல் பானை வைப்பதற்கு அந்த பொங்கல் பானைக்கு வந்து மஞ்சளை கட்டுவாங்க, மஞ்சள் செடியை கட்டுவாங்க. அதுக்கு வந்து அந்த 2 பக்கமும் அதுக்கு வந்து அலங்காரம் பண்ணி அதை அடுப்பில் வச்சு அதை பொங்கப்பானை வச்சு அந்த பொங்கப்பானையில் வந்து அரிசி, பருப்பு, வெல்லம், பால் எல்லாத்தையும் விட்டு அது பொங்கி வரும்போது பொங்கல்னு கொண்டாடுவோம். இது ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாட வேண்டிய பண்டிகை. இது தனி குடும்பத்துக்கான பண்டிகை கிடையாது. நான் எங்கள் ஃபேமிலி நான் வீட்டில் வச்சு பண்ணிக்கிறேன் சார் அப்படி கிடையாது. எப்படி தீபாவளியை வந்து எல்லோரும் கொண்டாடுறோமோ பொங்கல் அதுதான் முக்கியம். தமிழ்நாட்டுக்கு உண்டான பண்டிகை மட்டும் கிடையாது, நம்ம பாரத தேசத்துக்கு உண்டான பண்டிகை. இது என்னென்னா பேர் மட்டும் மாறும். தீபாவளி எப்படி ஒரே மாதிரி எல்லாம் இருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் பேர் மட்டும் மாறும். மகர சங்கராந்தி அதே மாதிரி வந்து ஒவ்வொரு பேர். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தைப்பொங்கல் அப்படின்ட்டு. இந்த பொங்கல் அப்படிங்கிறது வந்து பால் பொங்கும் விதத்தை வைத்து, அந்த பொங்கல் வந்து அந்த பால் பொங்கும் பொழுது வந்து உங்கள் வடக்கு பக்கமாக பொங்கணுமா, கிழக்கு பக்கமாக பொங்கணுமா, தெற்கு பக்கம் பொங்கக்கூடாதுன்னு சில பேர் சாஸ்திரம் சொல்லுவாங்க. மேற்கு பக்கமாக பொங்கணுமா அப்படின்ட்டு சாஸ்திரம் இருக்குது. கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் பொங்கினா அடுத்த வருஷம் உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. தெற்கு பக்கம் பொங்கித்துனா அதில் சில சங்கடங்கள் இருக்குது, ஆரோக்கிய சங்கடங்கள் இருக்குது அப்படின்ட்டு இதெல்லாம் கணக்கு இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். உடனே அதுக்கு சில பேர் வந்து எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு புலம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால தான் நம்ம அதெல்லாம் சொல்கிறதில்ல. ஸோ இந்த தைப்பொங்கல் பானை வைப்பதற்கான சிறந்த நேரம் இது. இந்த வருஷம் தைப்பொங்கல் என்னைக்கு வருது அப்படின்னா தை 1ஆம் தேதி வருது சார், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆங்கில மாதம், ஏன்னா நம்ம வந்து இதில் ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்ல விருப்பப்படுறேன். தை மாதத்தை எப்படி தை மாதம் முக்கியமோ அது மாதிரி சித்திரை மாத பிறப்பும் முக்கியம். அந்த சித்திரை மாதத்தை 1ஆம் தேதி, சித்திரை 1ஆம் தேதியை முதல் நாளாக வைத்து நம்ம முயற்சியில் வேதிக் ஆஸ்ட்ரோ சார்பாக அதை வந்து வருஷாந்திர கேலண்டர் போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து வரக்கூடிய எபிசோட்ஸில் சொல்லுவோம். அந்த தை மாதத்தையும் அந்த சித்திரை மாதத்தையும் கௌரவிக்கும் விதமாக இந்த தை மாதத்தில் நம்ம பொங்கப்பானை வைக்கிறதுக்கு உண்டான சிறந்த நேரம் எது? எல்லாருக்கும் நிறைய கேள்வி இருக்கும். சார் பொங்கப்பானை வைக்கிறதுக்கு எப்போ சார் வைக்கிறது? காலங்காலத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வச்சா போதும். கரெக்டு தான். ஆனால் சில ஹோரைகள் இருக்குது. சில ஹோரைகளில் வச்சிங்கன்னா அது நல்லது. இப்போ நீங்கள் செவ்வாய் ஹோரையிலையோ சூரிய ஹோரையிலையோ வச்சிங்கன்னா அது வீட்டில் வந்து தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா செவ்வாய் வந்து உக்கிரம், அதாவது நெருப்பு, சூரியனும் நெருப்பு. அப்போ சூரியனுக்கு உண்டான நாள் தானே இது. அந்த சூரியன் ஹோரையில் வைக்கலாமான்னு கேட்டால் வைக்கக்கூடாது. சூரிய ஹோரையில் வைக்காமல் சுக்கிர ஹோரையிலையோ புதன் ஹோரையிலையோ சந்திர ஹோரையிலையோ குரு ஹோரையிலையோ வைக்கலாம். அப்போது வியாழக்கிழமை அன்னைக்கு ஜனவரி 15, 2026 வியாழக்கிழமை அன்று தை மாத பிறப்பு, தை மாதம் பொங்கல் பண்டிகை வருது. அன்றைக்கி காத்தால் 6 to 7 குரு ஹோரை இருக்குது. அப்போ வைக்கலாமான்னு கேட்டால் அன்றைக்கி 6 to 7 அன்றைக்கி யமகண்டம், அந்த 6 to 7, அதனால் 6 to 7:30. அதனால் அந்த டைம் அவாய்ட் பண்ணிவிட்டு சுக்கிர ஹோரையில் வைக்கலாம். சுக்கிர ஹோரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை, புதன் ஹோரை 10 மணி முதல் 11 மணி வரை, சந்திர ஹோரை காலை 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை.
சரி சார், இதுக்கு இந்த 3 ஹோரை சொல்லியிருக்கீங்களா, எதுக்கு இந்த 3 ஹோரை அப்படின்னா, சுக்கிர ஹோரையில் வச்சிங்கன்னா குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், குடும்பம் தழைக்கும். உங்கள் வீட்டில் வம்சவிருத்தி ஏற்படணும்னா சுக்கிர ஹோரையில் வைக்கலாம். சுக்கிர ஹோரையில் நீங்கள் பொங்கப்பானை வச்சு பொங்கலோ பொங்கல் அந்த பொங்க விட்டு பொங்கலோ பொங்கல்னு கத்தி சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்கணும். தனிமையில் நின்று பொங்கப்பானை வைக்கக்கூடாது. ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா உங்கள் அண்ணன் தம்பி பங்காளி பங்காளி எல்லாத்தையும் வர வைக்கணும். சண்டை போட்டவனை கூட போய் வாடா வீட்டுக்கு வாடா அப்படின்னு சண்டை போட்டு கூட்டிகிட்டு வரணும். சண்டை போட்டவனை போயிட்டு சண்டை போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். அங்கே சண்டைக்கு போகிறது எதுக்கு, அவனை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு. ஸோ உறவுகளை மீண்டும் ஒருங்கிணைக்கும் பண்டிகையாக இந்த தைப்பொங்கல் ஜனவரி 15, 2026 வியாழக்கிழமை அன்று காலை 9 மணிலேருந்து 12 மணிக்குள்ளார நீங்கள் பொங்கப்பானை வைக்கலாம். இதில் 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே வச்சிங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கான அமைப்பு வரும். சரி, 10லேருந்து 11 வச்சிங்க அப்படின்னா குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி ஏற்படும். அதாவது வேலைக்கு முயற்சி எடுக்கிறவங்க இதெல்லாம் ஐதீகம். புதன் ஹோரையில் பண்ணிங்கன்னா புதன் அறிவு சார்ந்த கிரகம், புத்திகாரகன். ஸோ புத்தியை பயன்படுத்தி யாரெல்லாம் வெற்றி அடையணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க இந்த 10 to 11 புதன் ஹோரையில் பொங்கப்பானையை வச்சு பொங்கலை பொங்க விட்டு பொங்கலோ பொங்கல்னு சந்தோஷப்படலாம். அப்படி இல்லை சார், எனக்கு குடும்பமும் சந்தோஷமாக இருக்கணும், நானும் நிம்மதியாக இருக்கணும், மனசில் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளார சந்திர ஹோரையில் வைக்கணும். 12 மணி தாண்டி வைக்கக்கூடாது. ஏன்னா சூரியன் உச்சி காலத்துக்கு போயிடுவார். சூரியன் உச்சி காலத்தை உச்சி பொழுதை அடைந்து விட்டால் நீங்கள் அதுக்குள்ளார அந்த பொங்கப்பானையை வச்சு உறவுகளோடு பொங்கலை சாப்பிடுவதற்கு தயாராக வேண்டும். ஏன்னா அதை பொங்கப்பானையை வச்சு பொங்கல் பொங்கி அதை பொங்கிறத பார்த்து பொங்கலோ பொங்கல்னு சத்தம் போட்டு சந்தோஷமாக கொண்டாடிட்டு அந்த பொங்கலை கொண்டு போயிட்டு உங்களுடைய குலதெய்வத்துக்கு படையல் இட வேண்டும். அதை 12 மணிக்குள்ளார பண்ணணும். அந்த காலத்துலலாம் இந்த பழனி மலையிலையோ இல்லை திருப்பரங்குன்றத்துலேயோ மத்தியானம் 12 மணிக்கு உச்சிகாலம் பூஜை மணி அடிப்பாங்க. அந்த மணி அடிச்சுட்டாங்கன்னா வீட்டில் பூஜை பண்ணுறதெல்லாம் நிறுத்திடுவாங்க, அதுக்குள்ளே முடிச்சிடணும். ஏன் அப்படின்னா அதுதான் ஃபைனல். அங்கே அதாவது எக்ஸாமுக்கு ஃபைனல் பெல் அடித்தோன்னே எக்ஸாம் எழுதக்கூடாது, அதுதான் ஃபைனல் எக்ஸாம். அந்த பழனி கோயில்லையோ இல்லை திருப்பரங்குன்ற கோயில்லையோ மணி அடிச்சிட்டாங்க, இல்லை சுவாமிமலை கோயிலில் அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறதை நிறுத்திட்டு வீட்டு சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணணும். அதனால் இந்த 12 மணிக்குள்ளார மத்தியானம் 1 to 2 குருஹோரை இருக்குது, அதில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் மத்தியானம் பண்ணக்கூடாது. சூரிய உதயம் அந்த டைமில் தான் சூரியன் மகர ராசிக்குள்ளே பிரவேசம் ஆகிறாருன்னா அப்போ பண்ணிக்கலாம். ஆனால் முந்தின நாள் மத்தியானம் 3 மணிக்கு ஆகிறார், நைட்டுக்கு 3 மணிக்கு மேலே ஆகிறார். அதனால தான் ஏர்லி மார்னிங் நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஏர்லி மார்னிங் கத்தலை 6 to 7 6 to 7:30 யமகண்டம் இருக்கிறதுனால அதை விட்டுட்டு 9 to 10 10 to 11 11 to 12 இந்த 3 நேரங்களிலும் உங்கள் வீட்டில் பொங்கப்பானையை வைத்து பொங்கலை பொங்கவிட்டு குடும்பத்தோடு சந்தோஷமாக இணையலாம். இதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமை மட்டுமல்லாமல் வளர்ச்சியும் சுபிக்ஷமும் ஏற்படும். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற நல்லெண்ணத்தோட அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.